அக்கிரமும் போர் குற்றச்செயல் வன்முறை ஆகியவை ஒழிந்து போயிருக்கும். பலாத்காரமும் சேர்த்துக்கோங்க, அதையும் ஒழித்து போடாது. இப்போ இந்த நிலையில தான் நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கோம். இப்போ நம்ம அரசாங்கம் நமக்கு ஏதாவது செய்யுமானா இல்லை. ஏன்னா அவங்களே தெளிவா இல்லை. குழப்பமோ அதாவது வன்முறையோ இல்லை நேர்மை இல்லாத ஆட்கள் தான் ஆடுறாங்க. அதனால நம்மளை படித்த கடவுள் என்ன சொன்னாரு, இந்த மனுஷங்க சுயநலவாதியும் உபபோகவாதியா இருக்காங்கனால என் மக்களை நான் ஆள போறேன்றார். அந்த ஆயிரத்துக்காக ஒரு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ பரலோகத்துல இருந்து அந்த அரசாங்கம் வரும்போது இந்த பூமியில சமாதானமான வாழ்க்கை கிடைச்சு. இப்போ நாங்க கிறிஸ்துவர்கள் தான், நாங்க பைபிள் படிக்கிறோம். நீங்க கூட கிருஷ்ணன் இதெல்லாம் வச்சிருக்கீங்க. இது பாருங்க, இத்தனையும் நாங்க பைபிளை பற்றி எல்லாருக்கும் சொல்றோம். பட் இது மாதிரி வாழறாங்களா எல்லாரும்? வாழறதில்ல, யோசி வச்சுக்கணும். ஆனா பைபிளை வாசிக்கிற நாங்க இதன்படி வாழறோம் சொல்லுறா. அதனாலதான் எல்லாருக்கும் சொல்றோம். இப்படி வாழும்போது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் என்னன்னா, இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு நீங்க போய் என்னை பத்தி சொல்லுங்க கடவுள் சொல்றாரு. நம்ம எல்லாரும் வணங்குறோம், ஆனா அவரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறோமானா இல்லை. படிச்சாதான் தெரியும். படிக்கும் போது இந்த பைபிள்ல படித்த கடவுளை பத்தி அவர் யார ராஜாவா வச்சிருக்காரு, அந்த ராஜா இந்த பூமியில இதெல்லாம் செய்ய போறாரு. இதைத்தான் நாங்க எல்லாரோடையும் பார்த்துருக்கோம். இதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு 5 கேள்வி உங்ககிட்ட இருக்கு. இப்போ மதத்துக்கும் நம்ம உடலுக்கு சம்பந்தம் இருக்குங்க. மதத்துக்கும் நம்மளுடைய பாடி உடலுக்கும். சரி, காலை எத்தனை மணிக்கு எழுந்திருக்கோம்? நான் 4லேருந்து 5க்குள்ள ஓகே. நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க? 4 8 எங்க போடுறீங்க? எந்த ஓகே. நீங்க காலைல ஒரு 7 மணி 6. ஓகே. காலை உணவு என்ன சாப்பிடுறீங்க? இட்லி. மத்தியானம் சாப்பாடு. இரவு ஏதாவது டிஃபன். ஓகே. இல்லை மருத்துவ குணம் இருந்தால் காய்கறி ஏதாவது சாப்பிடுறீங்களா? மருத்துவ குணம் இருந்தால் காய்கறி ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறதுதான். இப்போ கேப்பக்கூழ் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுவோம். கம்மங்கூழ். தோசை நைட்டில் தான். ஓகே. கம்மங்கூழ் தான். அதெல்லாம் சத்துமா வாங்கி வச்சுருக்கோம். அதாவது நம்ம உணவா அவங்க தருவீங்க. ஆமா, உணவா மாறும். நம்ம உணவு அரிசி அதுதான் இருக்கு. ஓகே. ஒரு டிஸ்கஷன் தான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. எதுக்காக அப்படின்னா காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிறது எல்லாத்துக்கும் நல்லதுன்னு தெரியும். யார் ஃபாலோ பண்றான்? யாரும் பண்றது. ஏன்னா இதை ஒட்டியிருக்கோம், ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு நம்பிக்கையில ஒட்டியிருக்கோம். ஆனால் சோம்பலும் செயலிழந்த நிலையும் கோடைகளுக்கே உரியதுன்னு கிருஷ்ணன் சொல்றாரு. நான் கிருஷ்ணன் வேற கிறிஸ்து வேற நான் பார்க்கறது. அப்படி பார்த்தா அவரே நீங்க போகணும்னு சொல்லி. ஓகே. அதனால நமக்கு என்னன்னா, நீங்க சொன்ன ஒரே உலக சமாதானோட நம்மளோட நோக்கம். அப்போ இந்த உலகத்தோட எல்லா மதங்களும் எடுத்துக்கங்க. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், சீக்கியம், பௌத்தம் எல்லா மதத்தையும் எடுத்துக்கங்க. ஈவன் நமக்கு கண்ணுக்கு தெரியாத மதங்கள் கூட இருக்கு. இப்போ நீங்க திருநெல்வேலி மலை பகுதியில் போனா அங்க ஒரு ஜனங்கள் அவங்களுக்கு எந்த கடவுளும் கிடையாது, வெறும் கல்லை வச்சுன்னு போறாங்க. நம்ம அதை கல்லுன்னு தான் சொல்லுவோம். அந்த கல்லுக்கு நடந்து மேலே பிடிச்சி போயிடுவோம். ஆனா மலைவாழ் மக்கள் அந்த கல்லு மட்டும்தான், வேற எந்த தெய்வமும் கிடையாது. கர்த்தரோ, கிருஷ்ணரோ, விநாயகரோ, முருகனோ, சிவனோ, யாரும் கிடையாது. அவங்களுக்கு கல்லு தான் தெய்வம். இப்போ கப்பல்ல கேப்டன் இருக்காங்க. அந்த கேப்டனுக்கு கடல் தான் தெய்வம். ஒரு நிமிஷம் என்ன பண்ணாங்கன்னா, மீன் பட்டு இருக்கு இல்லையா, அதை ஒரு உடைச்சி கடல்ல போட்டு அப்புறம் தான் அந்த கப்பல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னைய வரைக்கும் அதுதான் நடக்கும். நம்மளால எலுமிச்சம்பழத்தை உள்ள வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சென்டிமெண்டா ஒரு விஷயத்துக்குள்ள அடாப்ட் பண்ணிருக்கோம். இப்போ நான் காலைல 5 மணிக்கு டெய்லி எழுந்திரிப்பேன், யோகா பண்ணுவேன், என்னோட ஆக்டிவ் லைஃப். இப்போ நான் உங்களை கம்பல் பண்ண முடியாது. நீங்க 5 மணிக்கு எங்க நீங்க உடம்பு இருந்தாங்க. நான் சந்தோஷம் வாழ்றேன், நீ சந்தோஷம் அவங்களை கம்பல் பண்ண முடியாது. இட்லி அருமையான உணவு, இட்லி மட்டும்தான் நீங்க சாப்பிட கம்பல் பண்ண முடியாது. ஏகப்பட்ட உணவுகள் இருக்கு. யாராருக்கு எந்தெந்த உணவு அவங்க வீட்டுக்கு ஏற்றுக்கிறோமோ அதை விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம அப்போ அவங்களோட விருப்பங்கள் நம்ம தவிர எந்த விதமான உரிமையும் கிடையாது. இன்னும் எல்லா மதத்தையும் எடுத்து ஒரு மிக்சியில போடலாம், போட்டு ஜூஸ் பண்ணுங்க. ஜூஸ் பண்ணீங்கன்னா 3 கண்டென்ட் தான் வெளில வரும். அந்த 3 கண்டென்ட் ஒன்று இந்த உடம்ப பாதுகாக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா கேட்குது, இந்த உடம்ப பாதுகாக்குது. 2வது விஷயம் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கு. 3வது விஷயம் முடிஞ்சா ஹெல்ப் பண்றது. 3வது எல்லாம் முடிஞ்சா ஹெல்ப் பண்றது. ஹெல்ப் பண்ணியே தீரணும் கிடையாது. எல்லா வீட்லையும் எடுத்துருங்க.
ஈவன் உங்க கிறிஸ்டியானிட்டி வந்து இந்த வேர்ல்டு லெவலில் பாப்புலராக இருக்கும், நல்லா பரவிட்டு இருக்கு. உங்க மாதிரி அவங்க மாதிரி என்ன சொல்ல அன்பு தான் சொல்றாங்க. நம்ம மதத்தை பொறுத்தளவு உடம்பு தான் பிரதானம். உடம்பு அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க நான் குழந்தை காமிச்ச போகிறேன். அவங்க வயசான லேடி அவங்க வந்து பாத்திரம் கூட விட்டு போறாரு. அவங்க டாக்டர் சொல்லுவாங்க, காலையில இருந்து எனக்கு இந்த உள்ளங்கால் வந்து உற்சாக வலி ஜாஸ்தியா இருக்கு டாக்டர், என்னன்னே தெரியல, பேசவே முடியல அவங்களால. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ அதுக்கும் கர்த்தருக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. கர்த்தரை உடம்பு தெரியலன்னு தாண்டி புனைக்க முடியாது. உடம்புங்கிறது நீங்க வேண்டும் பண்ணா விட்டு ஒரு தவறு காரணமாக ஏற்பட்ட ஒரு வியாதி. அதை நம்ம கர்த்தருக்குள்ளேயோ கிருஷ்ணருக்குள்ளேயோ முருகனுக்குள்ளேயோ பிள்ளையரை காப்பதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே கற்பனை உருவங்கள். கர்த்தராக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், முருகனுக்கு 6 முகம்ன்றாங்க. காமனா வந்து இந்த 3 விஷயம் நம்மளால பண்ண வேண்டியது. ஒன்று உடம்பை பாதுகாக்கணும், 2வது வந்து எல்லாருக்கும் வந்து உதவி செய்யணும், அதாவது முடிஞ்சதை உதவி செய்யணும், 3வது யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது. இப்போ அந்த பாஸ்டர் வந்து அந்த லேடி கூட்டாங்கன்னா அந்த லேடி அந்த பாஸ்டர் கொடுக்கக்கூடிய கஷ்டம். இன்னைக்கு எங்க வீட்டில் எங்க தாத்தா இருக்காங்க, எங்க பெரியப்பா இருக்காங்க. எங்க பெரியப்பாக்கு 88 வயசு. நேரம் நடமாடுவாங்க, பஸ்ல போவாங்க. நான் போட்டோ இருக்கேன், ட்ரெயினில் ஒரு பாட்டி சாப்பிடல 96 வயசு வெள்ளரிக்கை வச்சுட்டு போறாங்க. காரணம் என்னன்னா அவங்க உடம்பு அவங்க கரெக்டாக பராமரிக்கணும். கரெக்ட் தான். இதில் பராமரிக்க முறையில எந்த மதமும் சாராது. நான் நெகட்டிவா சொல்லுவேன், பிராக்டிகல். இன்னைக்கு வந்து பிராக்டிக்கல். ஒருத்தவங்க எப்போ உடம்ப பாதுகாக்க ஆரம்பிச்சாலும், இன்னைக்கு நீங்க நம்ம விழாக்கள் பார்த்தீங்கன்னா சித்திரையில இருந்து நீங்க ஆல்ரெடி கன்வெர்ட்டா இல்ல தெரியும், ஓரளவு தெரியும். இல்ல நீங்க தெரியும் இல்லையா? இன்னைக்கு சித்திரை டு பங்குனி வரைக்கும் எல்லா விழாக்களையும் பாருங்க. சயின்ஸ் ரீதியா வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து கடல் வந்து கொந்தளிக்கும். கேள்விப்படுவீங்க பீச்சுங்க. அதே மாதிரி பௌர்ணமிக்கும் கடல் கொந்தளிக்கும். ஏன் கொந்தளிக்கும்? நிலவுல உள்ள ஈர்ப்பு. இது வந்து நான் வந்து மத ரீதியாக சொல்ல, நான் பேச பியூர் சயின்ஸ் ரீதியாக பேசுறேன். நிலவுல இருந்து வரக்கூடிய ஈர்ப்புத்தன்மை காரணமாக கடலுடைய அந்த நீர் வந்து மேலும் ஈர்க்கப்படுது. கொஞ்சம் தூரம் மூணு டம்மன் உள்ள வந்துடும். அப்போ அமாவாசை போகிறது கடலுக்கு மீன் பிடிக்க போக மாட்டாங்க. ஏன்னா அலையோட தாக்கம் அதிகமாக இருக்கு. அப்போ நம்மளோட மூளை வந்து ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சு வெண்ணெய் மறந்தா அப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அப்போ நம்மளுடைய மூளையுடைய அந்த எனர்ஜி மேலும் ஈர்க்கப்படும். நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணா உங்களுக்கு பாசிட்டிவ் நடக்கும், நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணா நெகட்டிவ் தான் நடக்கும். இதுக்கெல்லாம் யோசிச்சுன்னா அமாவாசை வந்து ஏதாவது விழா ஏற்பாடு பண்ணுங்க. இப்போ நீங்க கூட அமாவாசை முழுவதும் இல்லையா? நாங்க வந்து சர்ச்சு சேர்ந்த கிறிஸ்தவர்கள். ஓகே, சர்ச்சில் என்ன பொறுத்தளவு அப்போ எங்களோட நீங்க வந்து ஒரு படி கீழே இருக்கீங்க. ஏன்னா நாங்க கிறிஸ்தவன், எல்லா கிறிஸ்தவனும் ஒன்று தான். காசி டு கன்னியாகுமரி எங்கனாலும் கும்பிடலாம். உங்களால் பக்கத்தில் சர்ச்சு கும்பிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதே கிறிஸ்தவத்தை அதே சர்ச்சு தான் நீங்களும் அதே கிறிஸ்டியன் தான் நீங்க கும்பிடுறீங்க, ஏற்று தான் கும்பிடுறீங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா பிரிவினை நிறைய பிரிவு 7000 பிரிவு இருந்தா இதை நமக்கு அமெரிக்காவில் ஒரு கிறிஸ்டியன் வந்து கேட்டாரு. நான் ஒரு கேள்வி கேட்க உங்களை பார்த்தேன்னா என்னன்னா, இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கு சொல்லுங்க அப்படின்னா, அவர் சொன்னாரு இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் வேணும் அத்தனை மதங்கள் இருக்காங்க. ஏன்னா நான் எனக்கு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அவன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஒரு வேஸ்ட் ஒரு துண்டு தான். இதை மாதிரி யாராவது போட்டாலே முடியுமா? ஏன்னா எனக்கு இதான் பிடிச்சி கோட் சூட் போட்டு போயா நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும், எனக்கு பிடிச்சி. சரிங்க சார், நீங்க நல்லா பேசுறீங்க. உங்க கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனா ஒரே ஒரு விஷயம் பாருங்க, நாங்க இதெல்லாம் கேட்டிருக்கோம், இதெல்லாம் எதுக்காருன்னா அடிப்படையில பங்குனி சித்திரை டு பங்குனி வரை பாத்தீங்கன்னா விழாக்கள் ஃபுல்லா அது அமாவாசை பௌர்ணமி உடம்பு பேணுவதுக்கு மட்டும்தான். அந்த பலகாரங்கள் எல்லாமே உடம்பு பேணுவது. அப்போ பிரதானம் வந்து மதம் வந்து 2வது தான். எங்கனாலும் உடம்பு தான் ஃபர்ஸ்ட். உள்ள பெருங்கோவை ஊனோட பாளையம் வல்லல் புராணங்க வாய் கோபுராத்து செல்ல செல்லுக்கு சீவனை சிவனுங்க. சீவனை சிவன் கிடையாதுங்க, உயிர் தான் சிவன் இருக்காங்க. மற்றபடி என்ன சொல்லுங்க, நான் வந்து சிவமான இல்லைன்னு சொல்லுவேன், முருகன் இல்லை. ஆனால் நான் டெய்லி கோயிலுக்கு போவேன். 6 முகம் இருக்குன்னா காம குரோத லோக சோகம் மதம் மாத்திரன்னா 6 முகம். இதுல சீக்கிரம் கிடையாதுப்பா, முருகனுக்கு 6 முகம் இருக்காது. இப்படி படுப்பாரு இப்படி படுப்பாராமா. 6 குணங்கள் தான் 6 முகம். ஏன்னா நம்ம வந்து நீங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து உடம்பை சேர்ந்தது தான் மதம்னு சொல்றீங்க. அது அதெல்லாம் சேர்க்கல நீங்க இல்லைங்க. நீங்க எந்த ஏரியால பிறந்திருக்கீங்களோ அந்த ஏரியால இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்கன்னா ஸ்கூல் டைரி கொடுப்பாங்கல்ல. ஆமா. இப்போ உங்க ஸ்கூல் எந்த வேலம்மாள் ஸ்கூல் டைரி வந்து சென்ட் ஸ்கூல் கொடுத்துருமா? கொஞ்சமாவது வருமா? அதே மாதிரி இந்தியாவில் பிறந்தாங்கன்னா இந்தியாவுடைய தட்பவெப்பநிலை எப்படி இருக்கோ அதுக்கு காரணமாக தான் வாழன்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டதான் மதங்கிற விஷயம். மற்றபடி வந்து இங்க கிருஷ்ணர் ஒருவர் உனக்கு வந்து எங்கெல்லாம் ஆன்மீகமா வரணும் கிடையாது. உடம்ப வருவாரு வந்து உங்களெல்லாம் வந்து பாதுகாத்துருவாரு அப்படிலாம் சொல்ல பண்றீங்க. நாங்க சொல்ல அந்த செய்தி என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இல்ல அதுதான் நீங்க வந்து சொல்றீங்க. இல்ல இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் நாங்க என்ன சொல்ல வரோம்னா பாருங்க, உடம்ப பாதுகாக்க
சாப்பிடுறது ஒரு சில ஆரோக்கியமான வழிமுறைகள் ரொம்ப முக்கியம். ஆனா அதே இது முக்கியம் பாருங்க, அந்த உடம்புக்கு மரணம்னு ஒண்ணு வருது இல்ல, அந்த மரணத்துல இருந்து எடுக்க போறதா கடவுள் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க அந்த 3 விஷயத்துல ஒண்ணு, உதவி செய்யறது வந்து பாத்தீங்கன்னா விருப்பப்பட்டா உதவி செய்யுங்க, நாங்க அப்படி செய்யறது இல்லைங்க. நாங்க எகோவாவின் சாட்சிகள், நாங்க உலகம் முழுசுமா இன்னைக்கு 240 தேசங்கள்ல கட்டாயத்தின் அடிப்படையில கட்டளையின் அடிப்படையில போய் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த முழு பூமிக்கும் சமாதானமான ஒரு வாழ்க்கை வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். இப்ப நான் சொல்றதுனால இல்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நான் கரெக்ட் ஒத்துக்கிறேன். நீங்க சமாதானம் வரப்போகுதுன்னு சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன் சமாதானத்தை நீ தான் உருவாக்கணுன்றேன். நான் என்ன சொல்றேன் கண்டிப்பா ஒத்துக்கிறீங்களா? தனி மனித ஒழுக்கம்னா சமுதாய ஒழுக்கம், தனி மனுஷனோட ஒழுக்கம்னா சமுதாயத்தோட ஒழுக்கம். தனி மனிதனோட ஒழுக்கம் தனி மனிதனையும் வழிநடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா? அந்த ஆள் இருந்தா மட்டும்தான். நீங்க வெளியில இருக்கும்போது உங்களோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும், உள்ள இருக்கும்போது என்னோட பிஹேவியர் இந்த மாதிரி இருக்கும். இதை போட்டு ஆபீஸ் சொல்ல முடியாது. அப்போ ஒரு நாள் நீங்க என்ன நீங்க சொல்றது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. தனி மனிதனுடைய ஒழுக்கம் என்பது அந்த தனி மனிதனையும் வழிநடத்துவதற்கு ஒரு சக்தி ஒண்ணு வேணும் சார். கண்டிப்பா அது மனுஷனை படைச்சவராதான் முடியும். அந்த படைத்தவர் தான் இந்த முழு பூமிக்கும் நீங்க சொன்னீங்க தனி மனித ஒழுக்கம், அதுல ஒழுங்கா இருக்கிறவங்களை மட்டுமே செலக்ட் பண்ணி இந்த பூமியை சமாதான ஒரு பூங்காவா மாற்றப்படுறாங்க. பட் நிறைய விஷயம் நீங்க பேசுறீங்க. எனக்கு தனி மனிதன் பெரியப்பாதான் பார்ப்பேன். அவர் கண்டிப்பா அவர் முன்மாதிரி. இப்ப வந்து விபூதி கொடுத்தா உங்களால கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதான் சொல்றேன். அப்போ ஒரு விபூதி எங்க நான் இப்ப வாங்கிட்டேன். படிக்க வாங்கினீங்களே மேடம், என்னோட கையில இந்த புக் இருக்கு, ஓகேவா? இப்ப என்னோட புக்கு உங்க நெத்தில இருக்க முடியுமா? உங்க புக்கு வேணா கொடுங்க, நான் வாங்கி படிக்கிறேன். உங்க கீரை படிச்சிருக்கேன், எல்லாமே நான் படிச்சிருக்கேன். நான் சொல்லியிருப்பேன். தட்டுல வந்து சிலுவை யூஸ் பண்றாங்க. அந்த சிலுவையை உங்ககிட்ட கொடுத்து போட்டுக்கோங்கன்னு நாங்க சொல்லலையே. நாங்களே என்ன சொல்றேன், நான் சின்ன வருஷம் உடம்பு பாதுகாக்கிறேன் வந்து மெடிசன் உங்களோட கருத்து எனக்கு புரியுது. கருத்துக்களை உங்ககிட்ட திணிக்கிறதுக்காக நாங்க வரல. ஓவரா ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய கலாச்சாரங்கள் அழிக்கக்கூடிய செயல ஈடுபடுறீங்க. அப்படிலாம் இல்லப்பா. இப்போ நான் எவ்வளவோ நான் மாறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கோலம் போட முடியுமா? சுகுலி பூச முடியுமா? முடியாது. அப்ப அந்த தமிழ்நாடு கலாச்சார பண்பாடு அழியக்கூடிய ஒரு செயல். மதங்களே அழியக்கூடிய நிலைமையில இருக்குது. நீங்க இந்திய நாடுகள் எடுத்துட்டீங்கன்னு ஒவ்வொரு சாப்பிடும் சூப்பர் மார்க்கெட்டா மாறி. என்ன சொல்றேன், நீங்க உங்க வீட்டை தான் நீங்க பார்க்க முடியும் இல்லையா? அப்படிலாம் பக்கத்து இல்ல பக்கத்தோட கஷ்டப்படுதுன்னா ஒரு லிமிடேஷன் உங்களுக்கு இருக்கும் இல்ல சார். நாங்க முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுவோம். முடிஞ்ச அளவு லிமிட் இருக்கீங்க இல்லையா? எங்களால முடிஞ்ச அளவு அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவோம். சொல்றோம் உங்க குழந்தைக்கு நீங்க சொன்னீங்க என்னால இஷ்டம்னா என்னால செய்ய முடியும்னா அந்த மாதிரி நாங்க எடுக்கலாம். இல்ல மேடம், நான் லிமிடேஷனோட சொல்றேன். அப்படி நடந்துக்கிறவங்க கிடையாது. என்ன சொல்றேன், கேட்டது மட்டும் பதில் சொல்லுங்க. ரொம்ப போட மாட்டீங்க, கோலம் போடக்கூடாது, சில சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. நிறைய கேள்வி நிறைய பேர் இங்க வந்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு. அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பண்பாடு கலாச்சாரம் சில விஷயம் இப்போ வந்து ஒரு 500 வருஷம் இருக்கும். அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் உள்ள வந்து 500 தான் இருக்கும். 500 அப்போ 500 வருஷம் முன்னோடி இருந்தவங்களாம் சந்தோஷமா இல்லையா? அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் இல்லையா? அது தெரியும் இல்லையா? நான் இல்லையா? அப்போ தெரியல. மேடம் 5000 வருஷத்துக்கு மேல ஒரு யுகம் வந்து 45 லட்சம் வருஷம் உண்டு, ஓகேவா? 4 யுகம் உண்டு. நீங்க வந்து இந்த மாதிரி வரும்போது இந்த பேச்சுக்கெல்லாம் தயாரா வரும். ஏன்னா நீங்க சமுதாயத்தில் இறங்குறீங்க. ஒரு கலாச்சாரம் என்னோட பார்வை உங்களை வந்து சாதாரண அன்பான ஒரு பெண்களா பார்க்க முடியும். இந்த மாதிரி பேசும்போது நம்ம கலாச்சாரத்தை அழிக்க வந்தவங்க தான் எங்களை பார்க்க. கண்டிப்பா நாங்க இந்திய நாட்டோட கலாச்சாரத்தை அழிக்க வரல. அப்ப நீங்க அந்த இந்திய நாடு புடவை தான் அவங்க இது வந்து இந்திய நாட்டு கலாச்சாரம் வந்து மதம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சுதந்திரம். அதை நீங்க மதமே இல்லை. அப்படின்னா உங்க ஆளுங்கெல்லாம் ஃபாரின்ல போய் சமாளிக்கிறாங்க. அவங்க யாரு விதண்டாவாத பேசணும் நிறைய பேசுறாங்க. யாருமே அங்க இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு நிமிஷம், இந்தியாவோட கலாச்சாரம் பண்பாடு அழிக்கக்கூடிய சில ஈடுபடாது. இல்ல இல்ல இல்ல, அது நீங்க சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. கலாச்சாரம் பண்பாடு நீங்க சொல்றது மதம். நீங்க மதம் கிடையாது. இந்திய கலாச்சாரத்தை பொறுத்தா தயவு செய்து பொறுத்தாங்க.
கேரளாக்காரங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்க ட்ரெஸ் ஊத்துறதுன்னா அவங்களோட கலாச்சாரம். சரிங்களா? அவங்க பெற்றோர் நடத்துறதுன்னா அவங்க கலாச்சாரம். தமிழ்நாட்டுல நம்ம நடந்துறது நம்ம கலாச்சாரம். கலாச்சாரத்தையும் மதத்தையும் நீங்க சம்பந்தப்படுத்தாங்க. மதம் ஒரு மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கு இது வரைக்கும். அப்படி தப்பு சுதந்திரம் வராதப்ப நம்ம இது வரைக்கும் பேச மாட்டோம். இரண்டாவது படி பிரிஞ்சு இருக்கிறாங்க. கவலை பண்ண சார். பண்ண முடியாது. அப்படி சாட்டிஸ்பாக்சன் உங்களை பண்ண முடியாது. நீ 10 பேர் வந்தாலும் உங்களை பண்ண முடியாது. ஒரு கொள்கையை மனசுல வச்சுட்டு பேசிட்டீங்க. சாரி நான் இல்லைங்க, அம்மா நீங்க குடுத்துட்டு வாங்க. அவர் வச்சு அது வேற என்ன சாட்டிஸ்பேக்ஷன் பண்ண முடியல. நீங்க என்ன சாதிக்க போறீங்க? சாரி சார், உங்களை பண்ண முடியலன்னா எடுத்துக்கோங்க. அப்ப உங்க எவ்வளவு தோத்துட்டாரா? எவ்வளவு இன்னைக்கு தோக்க மாட்டாரு. அவர் உங்ககிட்ட தோக்க நினைச்சு வருத்தப்படவும் மாட்டாரு. அப்ப நீங்க எனக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு போங்க. நீங்க அதாவதுங்க, நீங்க போற பஸ் நல்லா இருந்தா நானும் அந்த பஸ்ல ஏறி வர போறேன். ஓகேவா? இப்படி இல்ல அந்த பஸ் வந்து நல்லா இல்ல, நான் எப்படி ஏற முடியும்? நீங்க அந்த பஸ் ஆராய்ச்சி பாக்குறதுக்கு கூட ரெடி கிடையாது. நான் என்ன சொல்றேன், அந்த பஸ் நல்ல பஸ்ங்கிறத நீங்க ஆராய்ச்சி பாக்குறது கூட ரெடி கிடையாது. நீங்க ஒரே நாளெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து எதையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இந்துவாவோ நீங்க எதுவாவையும் சாட்சியாவோ மாற முடியாது. அதை தாங்க சொல்றேன். அப்ப நீங்க வரீங்க, நீங்க ஒரு நாள் நீங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க அறிவு வரும்போது இந்த செய்தியை மட்டும் தான் சொல்லிட்டு போவோம். அது யாரும் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு போவோம். உங்களுக்கு விட்டு வச்சுட்டா இல்ல என்ன இருக்குது விட்டு வைக்குமா? அதைத்தான் அந்த மாதிரி ஒரு சுனாமி வரப்போகுது. தடுக்க முடியாது. அது இயற்கையோட பேரை கடவுள் காப்பாற்றுவாருன்னு பைபிள் சொல்லுது. அந்த நம்பிக்கையை நாங்க ஏற்றுக்கிட்டோம். உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வந்தோம். இல்ல என்ன பொறுத்தவரை நீங்க சொல்றீங்க அவர் பேசிட்டே இருப்பாரு. இருக்கட்டும் வாங்க, நம்ம வேற புக்கு வாங்கிக்கலாம். இல்லங்க இருக்கட்டுங்க, வந்து வாங்கிக்கலாம். ஒரு சின்ன விஷயத்தை கிளியர் பண்ண முடியாம நீங்க எப்படி வேணும்னா போய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இது உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாம நீங்க இப்ப கஷ்டப்படுறீங்க. ஐயா பரவாயில்லங்க, இருக்கட்டும். நான் கிட்ட ஒன்னா தானே பாக்குறேன், நீங்க தான் பிரிச்சு பாக்குறீங்க.